கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து லாங் டைப் கொஷின் ஆன்சர் பார்க்கலாம். ஓகே, மேக்னட்டிசம் லெசன் கிளாஸ் 6th term 3ல. ஓகே, ஸோ கிவ் ஷார்ட் ஆன்சர். ஸோ இன்னைக்கு மேக்னட்டிசம் லெசனோட லாங் கொஷின் ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து எக்ஸ்பிளைன் த அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் பிட்வீன் மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்றாங்க. நமக்கு தெரியும் மேக்னெட்டிக் போல்ஸ் மேக்ஸிமம் அட்ராக்ஷன். ஓகே, இந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் அட்ராக்ஷன் வந்து மேக்ஸாக இருக்குது எங்கள் போல்ஸில். ஓகே, பை எக்ஸ்பெரிமெண்ட் we know that north and north, south and south will repel. ஓகே, ஒரு நார்த்தும் பக்கத்தில் இருந்தால், அதே மாதிரி ஒரு சவுத்தும் பக்கத்தில் இருந்தால் அது ரிப்பல் ஆகும். விச் மீன்ஸ் like poles will repel. Okay, at the same time unlike poles எப்படி இருக்கும்? இப்போ வந்து ஒரு சைடு வந்து நார்த் இருக்குது, இன்னொரு சைடு வந்து சவுத் இருக்குது. ஸோ இது வந்து அன்லைக் போல்ஸ். இல்லை, இந்த சைடு வந்து சவுத் இருக்குது, இந்த சைடு வந்து நார்த் இருக்குது. அப்போ இது வந்து அன்லைக் போல்ஸ். இது வந்து என்ன பண்ணும்? அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். ஓகே, which means therefore or we observe நம்ம என்ன கவனிக்கணும்? we observe that unlike poles will attract. ஓகே, என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஓகே, ஸோ இங்கே நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? லைக் போல்ஸ் ரிப்பல் பண்ணும். ஆல்ரைட், இதே வந்து அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ இதுதான் வந்து எக்ஸ்பிளனேஷனு. என்னது? நம்ம அட்ராக்ஷன் அண்ட் ரிப்பல்ஷன் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்? when two like poles are brought together, you see that they repel. when unlike poles are brought together, you see that they attract. இல்லை, பை எக்ஸ்பெரிமெண்டல் எவிடன்ஸ். எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால எங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்குது. என்ன எவிடன்ஸ் இருக்குன்னா, நான் லைக்கும் வந்து ரிப்பல் பண்ணும், அன்லைக்கு மட்டும் அட்ராக்ட் பண்ணும். இது உங்களுக்கு எப்படி தெரியும்? நீங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுனால உங்களுக்கு தெரியும் அப்படின்னு நீங்கள் சொல்வீங்க. சரியா? சரிப்பா, நெக்ஸ்ட் போகலாம். a student who checked magnets in the school labல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க? மேக்னெட்டை செக் பண்ணுறாங்க. found out that the magnetic force is worn out. ஸோ worn outனா வந்து வீக் ஆயிடுச்சு. வந்து அதோட மேக்னட்டிசம் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குன்னு இந்த குழந்தை வந்து பார்த்து கண்டுபிடிச்சிருக்கு. give 3 reasons for that. ஸோ இங்கே வந்து நம்மளை ஸ்பெக்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. we know that மேக்னெட்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, அது மேக்னட்டிசம் லூஸ் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணக்கூடாது, என்ன பண்ணக்கூடாது, அதுதான் நம்ம வந்து இங்கே ரீசனாக கொடுக்கணும். இதில் ஏதாவது ஒன்று நடந்திருந்தால் இதோட மேக்னட்டிசம் வந்து வீக்கன் ஆகுது. என்னது? ஹீட் பண்ணுறது, ஹீட்டிங். ஓகே, ஒரு ஹேமரிங் ஆர் dropping. ஸோ ஹீட்டிங்கை வந்து நம்ம எக்ஸ்போஷர் டு டெம்பரேச்சர்லாம். ஓகே, எக்ஸ்போஷர் டு ஹை டெம்பரேச்சர் ஹீட். அதுக்கப்புறம் மிஸ்ஹேண்டில்ட். ஓகே, mishandled or dropped. okay, or improper storage. என்னது? இல்லைனா improper storage. இதுதான் possible reason. so how will you magnetize அப்படின்றாங்க. to magnetize an item
நம்ம என்ன பண்ணுவோம்னா அந்த ஐட்டம் எடுத்துப்போம். இந்த இடத்துல வந்து நீடில்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ திஸ் பீயிங் த நீடில், assume that this is the needle. Okay, so this is the needle and you have a bar magnet. and இந்த bar magnet நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா வந்து all the throughout the length of the needle, இது வந்து ஒரு டைரக்ஷனில், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில், தட் இஸ் இப்படி மேலேருந்து கீழே அப்படின்னா அந்த டைரக்ஷனில் மட்டுமே நீங்கள் வந்து ரப் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, டு மேக்னடைஸ் யூ ஆக்சுவலி ரப் a magnet in one direction, okay, against this. So you rub magnet in one direction several times on this object, okay, on or against this object to magnetize it. Okay va? And how many times you do it into 50 or into 100 times. That many times you are going to rub the magnet along with this iron needle. Okay, so this is bar magnet. Okay, all right. So இப்படி தான் நீங்கள் வந்து மேக்னடைஸ் பண்ணுவீங்க. இட்ஸ் ரியலி சிம்பிள் இல்லையா? ஸோ நவ் த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹவு டஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ட்ரெயின் ஒர்க்? we know whatever we know it works on the technology called magnetic levitation. Okay, so what does it do? It uses magnets to create a force that propels the train, that is pushes, that propels என்னது, pushes. Okay, it pushes, push பண்ணுது. Okay, எதை புஷ் பண்ணுது? ட்ரெயினை புஷ் பண்ணுது. propels a train forward. ஓகே, இது எப்படி நடக்குது? how does it actually work? ஸோ மேக்னெட்டிக் லெவிடேஷன் எப்படி ஒர்க் செய்யுதுன்னா, இது வந்து ட்ரெயினாக வச்சுக்கோங்க. இது வந்து ட்ரெயின். ஓகே, இது வந்து ட்ராக்காக வச்சுக்கலாம். இது வந்து ட்ராக். ஸோ இதை வந்து எப்படி இதில் வந்து எலக்ட்ரிக்கல் இப்போ வந்து ட்ராக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை பாஸ் பண்ணுவாங்க. நம்ம தெரியும் எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணால் அதோட மேக்னெட்டிக் அந்த போல்ஸ் வந்து மாறும் அப்படின்னு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இதோட போல்ஸை சேஞ்ச் எப்படி பண்ணுவாங்கன்னா, ட்ரெயினும் ட்ராக்கும் ரிப்பல் பண்ணும். ரிப்பல் பண்ணாதான் உங்களுக்கு என்ன இருக்கும், லெவிடேஷன். உங்களுக்கு லெவிடேஷன் வந்து இது ரெண்டும் ரிப்பல் பண்ணால் வரும். ஓகே, ஆனால் திரும்ப என்ன பண்ணுவாங்கன்னா கீழே இந்த ட்ராக் வந்து எலக்ட்ரிசிட்டினால போல்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. ஓகே, டைரக்ஷன் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி சேஞ்சஸ் போல்ஸ். ஓகே, ஸோ அப்போ என்ன ஆகுனா இங்கே வந்து ரிப்பல் பண்ணிட்டு இருக்கும் போது அட் த சேம் டைம் இங்கே கீழே வந்து எப்படி நார்த் அண்ட் சவுத் மாறும்னா, இங்கே நார்த் இருந்து இங்கே சவுத் இருந்துச்சுன்னா இங்கே வந்து சவுத் இருக்கும், இங்கே வந்து நார்த் இருக்கும். ஸோ இது வந்து இப்படி ரிப்பல் பண்ணா, பட் அட் த சேம் டைம் இந்த நார்த்தும் சவுத்தும் இப்படி அட்ராக்ட் ஆகும். ஓகே, அண்ட் நேச்சுரலி இங்கே நார்த் இருக்கா, இங்கேயே வந்து சவுத் இருக்கும். ஸோ இந்த நார்த்தும் சவுத்தும் இப்படி அட்ராக்ட் ஆகும். ஓகே, ஸோ இது என்னென்னா ப்ரொப்பல் ஃபார்வர்ட் பண்ணுறது. ஸோ ரிப்பல் பண்ணுறது லெவிடேஷனுக்கு. ஓகே, அண்ட் ப்ரொப்பல் பண்ணுறது, ப்ரொப்பல்னா புஷ் பண்ணுறது. ட்ரெயின் எப்படி ஃபார்வர்டில் மூவ் ஆகுதுன்னா அவங்க வந்து அட்ராக்ஷனை யூஸ் பண்ணுறாங்க.
ஓகே. எப்படி 2 மேக்னெட் ஒண்ணு இன்னொன்னு அட்ராக்ட் பண்ணா, ஒரு மேக்னெட் இன்னொரு மேக்னெட்ட ஃபாலோ பண்ணுமோ, அதே மாதிரி இவங்க லெவிடேஷன் வச்சு ட்ரெயினுக்கும் ட்ராக்குக்கும் ஒரு கேப்ப கிரியேட் பண்றாங்க. அதே மாரி அட்ராக்ஷன் வச்சு இவங்க வந்து ட்ரெயின்ல இருக்க மேக்னெட்ட ட்ராக்ல இருக்க மேக்னெட் நோக்கி ஃபார்வர்டா மூவ் பண்றதுக்கு புஷ் பண்றாங்க. ஓகே. ஸோ இதுதான் மேக்னெட்டிக் லெவிடேஷன். ஆல்ரைட். இது வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ட்ரெயின் நம்ம ஏன் சொல்றோம்னா, இந்த கீழ இருக்க இந்த ட்ராக் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்ஸ் வச்சு தான் மாத்துறாங்க. அது வந்து ஒரு டைம் நார்த்தா இருக்கும், ஒரு டைம் சவுத்தா இருக்கும். அது வந்து எப்படி மாறுதுன்னா, எலக்ட்ரிசிட்டி எந்த டைரக்ஷன்ல பாஸ் ஆகுதோ, அதுக்கேத்த மாரி நார்த் அண்ட் சவுத் வந்து அலைன் ஆகுது. ஓகே. நம்ம வந்து இப்போ ஹாட்ஸ் ஹாட்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹாட்ஸ்னா ஹையர் ஆர்டர் திங்கிங் ஸ்கில். So first question வந்து, you are provided with iron filings and a bar magnet without labeling the poles of magnet. Using this, how will you identify the poles of magnet? To identify, okay, என்ன பண்ணும்? To identify poles of magnet, என்ன பண்ணணும்? நம்ம வந்து we use iron filing. நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? அந்த அயன் பவுடர், அயன் ஃபைலிங் அண்ட் the magnet. So you have a magnet, alright, and then you put iron filings. நீங்கள் இந்த மேக்னெட்டை சுற்றி அயன் ஃபைலிங்ஸ் போட்டிங்கன்னா வந்து நேச்சுரலி எங்கே வந்து ஸ்ட்ராங் அட்ராக்ஷன் இருக்கோ, எங்கே வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் இருக்கோ அதை நோக்கி அட்ராக்ட் ஆகி ஒட்டிக்கும். சரியா? ஸோ ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் எங்கே இருக்குன்னா எண்ட்ஸில் இருக்குது. ஓகே. எங்கே இருக்குது? எண்ட்ஸில். மேக்னெட்டோட இந்த எண்ட்ஸில் தான் ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் புல் இருக்குது. அதனால தான் அயன் ஃபைலிங்ஸ் என்ன பண்ணுது? இங்கே வந்து ஒட்டிக்குது. ஓகே. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்? மேக்னெட்டிக் போல்ஸ் அப்படின்றோம். சரியா? ஆன்சர் B. Which part of bar magnet attracts more iron filings? We know that ends. அதான் நீங்கள் சொன்னோம். ends இப்படி வச்சுக்கலாம். ends of bar magnet attract more, okay, iron filings. Why? ஏன் அட்ராக்ட் பண்ணுது? ஏன்னா அங்கே என்ன இருக்குது? அங்கே தான் வந்து ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் அட்ராக்ஷன் மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் அங்கே தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. எங்கே? எண்ட்ஸில் தான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? சூப்பர். ஓகே. நம்ம செகண்ட் கொஷின் போகலாமா? செகண்ட் கொஷினில் என்ன இருக்குது? 2 பார் மேக்னெட். ஓகே. நம்மளுக்கு ஒரு சைடு சொல்லிட்டாங்க. என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது வந்து நார்த்து அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே. ஒரு சைடு வந்து நார்த்து, ஆப்வியஸ்லி இன்னொரு சைடு வந்து சவுத்தாக தான் இருக்கு. இப்போ வந்து இவங்க என்ன கேட்குறாங்கன்னா, நம்மளுக்கு இது வந்து நார்த்து சவுத்துன்னு தெரியும். இதோட போல்ஸ் என்ன அப்படின்னா, இப்போ இந்த மேக்னெட்டோட இந்த மேக்னெட் வந்து அட்ராக்ட் ஆணுச்சு. ஓகே. வந்து அட்ராக்ட் ஆணுச்சுன்னா, அப்போ இது வந்து மேக்னெட் ஏன்னு வச்சுக்கலாம், இது வந்து மேக்னெட் பின்னு வச்சுக்கலாம். அண்ட் மேக்னெட் ஏ இஸ் அட்ராக்டட். ஓகே. attracted to magnet B. Attracted to magnet B. We know they only attract one another when there are unlike poles. Okay. Unlike poles of magnet. சரியா? unlike poles of magnet A and B பக்கத்தில் இருந்தாதான் அதை அட்ராக்ட் ஆகும்.
அப்போ இது நார்த்தாக இருந்து இது கூட இது சவுத், இது கூட அட்ராக்ட் ஆனிச்சுன்னா கண்டிப்பாக இது சவுத்தாக தானே இருக்கும். ஸோ we know that இது சவுத்தாக இருந்திருந்தா அப்போ இது என்னவா இருக்கும், இது நார்த்தாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ வாட் இஃப் இது ரெண்டும் ரிப்பல் பண்ணுச்சு. இப்போ மேக்னெட் ஏவும் மேக்னெட் பியும் வந்து ரிப்பல் பண்ணுது. ஓகே, வந்து ரிப்பல் பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? இட் மீன்ஸ் நார்த் இஸ் கெப்ட் நியர் நார்த் ஆர் சவுத் இஸ் கெப்ட் நியர் சவுத். அதனால தான் என்ன ஆகுது, they are pushing each other and they are repelling. ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பார்ட் ஆஃப் மேக்னெட் உங்களுக்கு தெரிஞ்சுது, இங்கே வந்து இது நார்த் இல்லைனா சவுத்துன்னு தெரிஞ்சுதுன்னா இது ரிப்பல் ஆகிறதுக்கு இங்கேயும் நார்த் இல்லைனா சவுத்தாக தான் இருக்கும். என்ன இருக்கும், லைக் போல்ஸ் ரிப்பல்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஏன் அட்ராக்ட் ஆனிச்சு நம்மளுக்கு நல்லா தெரியும். அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். ஓகே, அன்லைக் போல்ஸ் அட்ராக்ட். எப்பயுமே அன்லைக் போல்ஸ் வில் அட்ராக்ட், like poles will repel. I hope you remember this. Okay, next, third question. Take a glass of water with a few pins inside. You're going to take a glass of water. Okay, so இவங்க பின் என்ன ஒன்னே I don't know what pin they meant, but we are going to go for paper clip. சரி, இது வந்து ஏதோ ஒரு பின்னு நீங்கள் வச்சுக்கோங்க எல்லாரும், ஏதோ ஒரு பின். ஓகே, இட்ஸ் ஆல் இன் வாட்டர். ஓகே, ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, without getting your hands wet, that is, இது வாட்டர் உள்ளார இந்த பின் இருக்கு, without getting your hands wet, you have to take the pins out. How are you going to take the pins out of water? அதான் நம்மள கொஸ்டின் பண்ணுறாங்க. கொஸ்டின் கேட்குறாங்க, பின்ஸ் எப்படி வெளில எடுக்க போகிறீங்க அப்படின்னு. we know these pins, okay, will be attracted to magnets. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மேக்னெட்டை கொண்டு வருவோம். ஓகே, we know the pins can be removed using a magnet. Yeah, we know that pins are magnetic material and when in contact with magnet, or they will attract, or they will be attracted to, and when in contact with magnet they will stick to the magnet. Okay, so now how are you going to take the pins out? Now you are going to just hover the magnet near this glass, this tumbler, so that the pins are attracted to them, and then you don't even need to get your hands dirty. You can take the pins out. Okay, so நான் pins எப்படி ரிமூவ் பண்ணுறோம், இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டர்லேருந்து நீங்கள் ஜஸ்ட் மேக்னெட் அது பக்கத்தில் கொண்டு போனாலே இந்த பின் வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பித்தாலே அந்த பின் வந்து இந்த மேக்னெட்டோட ஒட்டிட்டு வந்துடும். or else you just have to dip the magnet inside this and then you have to get all the pin off this. Okay, ஸோ நம்ம வந்து ஜென்ரலாகவே வந்து இஃப் யூ நோ லைக் லார்ஜ் டம்ப் ஆஃப் கார்பேஜ்லாம் இருக்குல்ல, அந்த கார்பேஜில் மேக்னெட்டிக் மெட்டீரியல் எப்படி ரிமூவ் பண்ணுவோன்னா இந்த மாதிரி தான். we hover a big magnet over the garbage and எதெல்லாம் மேக்னெட்டிக் மெட்டீரியலோ அதெல்லாம் வந்து அந்த இதோட அட்ராக்ட் ஆகி வந்துடும். ஓகே,